இந்த கூடுகை உண்மையாகவே என் ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தையை நான் அப்படியே நிலைப்படுத்துகிறேன் என்று சொன்னான். இந்த கூடுகையை ஆண்டவர் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம். ஆனால் அந்த கூட்டம் என் அன்பு பிள்ளை மகனுக்கு இந்த கூட்டம் தேவனுக்கு பிரயோஜனமான கூட்டமாக இருக்கு. நான் காலையில் கேட்டேன், அப்பா குமரேஷே நான் அப்படிங்கிறதுக்கு குழந்தை மெஸ்ஸியை கேட்கும்போது பரவாயில்லப்பா, இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி மக என்னோட பேசினாங்க. மெஸ்ஸி என் அன்பு பிள்ளைகள் தூரமாக இருந்தாலும் கூட என் குழந்தைங்களுக்காக, மகன் குமரேஷனுக்காக, மெஸ்ஸிக்காக, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக, தூரப்பட்டு இருக்கிற மகளுக்காக, மகன் மூத்த மகன் பிரபுக்காக, சோனியாமாக்காக, யோஜனாக்காக, ஏஞ்சலுக்காக, குட்டி சாமியலுக்காக, அந்த பகுதியில் குமரேஷனையும் மெர்சியும் ஊழியக்காராய் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருப்பதினாலே, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உபத்திரத்தின் குகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அலையிலே சொல்லாமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகார் வனாந்திரத்தில் அழுகுறாங்க. எங்க அழுகுறாங்க? என் பிள்ளை சாகிறது நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காண மாட்டேன்னு சொல்லி அழும் பொழுது கர்த்தர் அந்த ஆகாருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி ஆகாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாத ஆகாரே, பயப்படாத, உன் பிள்ளை இருக்கும் இடத்திலே உன் பிள்ளையுடைய சத்தத்தை நான் கேட்டேன். உன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து சொல்றார், அழாதே என் மகளே, நீ அழாத மகளே, அழாதம்மா, நீ ஏமா அழுகுற, நீ உன் அழுகின் குரலை நான் கேட்டம்மா, உன் கண்ணீர் நான் கணக்கில் வைத்திருக்கிறேம்மா, நான் நீ ஏன் அழுகுற, நான் இங்கே இருக்கிறேனே, என் பிள்ளை தூர பட்டத்தில் வேதனைப்படுது என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைப்பாராம் சொல்றார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறதும் இல்லை, அழுகையும் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவன் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவன், உன்னை பாக்கியவான்களுடைய பட்டியலை கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு அம்மா அழுகுறாங்க, என் பிள்ளை மறிச்சு போச்சுன்னு அழுகுறாங்க. அப்படி சொல்றார் ஆண்டவர், சொல்றார், உன் பிள்ளை மறிக்கல, உன் பிள்ளை மறிக்கல. அந்த மகனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ எழுந்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து என்று சொல்லி அந்த மகனை பார்த்து சொல்லும்போது கர்த்தர் அந்த படுக்கையை மாற்றினான். சரியில்லை சொல்லாமா? இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்தில் அகப்பட்டு இருக்கிறாங்க. அந்தந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர், தாயின் கருவிலை உருவாகும் முன்னே சொல்லி அழைத்த தேவன். அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் நம்மோடு என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா, உம்மை விட்டா இந்த உலகில்
அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே என் இயேசுவண்டை உன் துன்பங்களை அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். நீ கலங்காதே திகையாதே நீ கலங்காதே திகையாதே இயேசுநாதே உன் பரிகாரி ஏழைகளின் உபகாரி இயேசுநாதே உன் பரிகாரி ஏழைகளின் உபகாரி நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே என் இயேசுவண்டை உன் துன்பங்களை அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே. உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக கலங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன் பிள்ளை இருக்கும் இடத்திலே உன் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். கரங்களை தட்டி அடைவேன். கரங்களை தட்டி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அது வெறுமை அல்ல, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதா இருக்கு. ஒரு தகப்பன் வந்து கேட்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 48 இருந்து நாம் வாசிக்கிறோம். கேட்கிறார், ராஜா கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே என் பிள்ளை ஜுரத்திலே காணப்படுகிறது, என் வீட்டுக்கு நீ வர முடியுமா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னா, நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளை நாயிட்டா பிழைத்திருக்கிறார், நீ போலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அந்த ராஜா நம்பிக்கை வைத்தார், அந்த வார்த்தையை விசுவாசித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசித்து கடந்து போகிறான். கடந்து போகணும் உடனடியாக ஒரு சேவகன் ஓடியாராம். ஓடியாந்து சொல்றான், ராஜாவே உன் பிள்ளை பிழைத்திருக்கிறது. உன் பிள்ளை நாயிட்டா பிழைத்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நேரத்தை ராஜா கேட்கிறாரு. எந்த மணி நேரம் என்று சொன்னார்? சரியாக 7ஆம் மணி நேரம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன நேரம் தெரியல, மணி 8:20 இரவு. இன்னைக்கு டேட்டு 11ஆம் தேதி. 8:25 இந்த கூட்டம், இந்த வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த மாலையில இந்த கூட்டத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டம் எதுக்காக வைத்தாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது இருக்கலாம். பிள்ளை தூர பட்டணத்துல புதுக்கோட்டையில ஹாஸ்பிட்டல்ல மகன் குமரேஷனை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட மெஸ்ஸி குழந்தை இருக்குது. 2 குழந்தைகளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அந்த மக தனிமரமா
ஹாஸ்பிடல்ல. ஆனாலும் அந்த மகன் யாரை நம்பி இருக்குதுன்னா, அம்மாவை நம்பல, அப்பாவை நம்பல, யார நம்பல, கர்த்தரையே நம்பி இருக்கிறது. எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பட்டணத்தில் எப்படி காந்தம்மா ஆண்டவர் நம்பி இருக்கிறாங்களோ, அந்த பட்டணத்துல மெர்சி கர்த்தரை நம்பி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னதாக மகன் குமரேசன் கேட்டேன், அப்பா நீ சின்ன வயசுல இருந்து சபையே இருந்த பிள்ளை, அதனால இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவரையும் நான் கேட்கல, உனக்கும் வயதாகிட்டு போயிடுச்சு, எனக்கும் காலம் சென்று போச்சு, நான் உன்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்கறேன், அதை சொல்றியான்னு கேட்டேன். சொல்லு ஐயா. நாங்க உடனே சொன்னேன், இனி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லு. உடனே அது சொன்னாரு, நான் விட்டு 2 வாரம் ஆகுதுன்னா, விட்டு 2 வாரம் ஆகுது. அதன் பிறகு இனி நீ செய்யக்கூடாது, அந்த இடத்துல எங்க குடும்பத்தோடு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். எத்தனை விசுவாசம்? அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, சங்கீதம் ஒருவர் எடுத்து வாசிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு வார்த்தையை நானே வாசிக்கிறேன், கவனிப்போம். 40ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 40ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை. அதிலே சொல்றாரு, ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே. சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. படுக்கை மேல் வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், இந்த வார்த்தையை அனுப்பி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா? குணமாக்குகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அடிக்கடிக்கு அன்புக்குரிய மகள் சாரதா வந்திருக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு வார்த்தை சொல்வேன், அவருடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்யறாரா? குணமாக்குகிறவர். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். இன்றைக்கு மகன் குமரேசன் தூர பட்டணத்தில் இருக்கிறது, ஆனாலும் அவர் தூரத்துக்கு தேவன், சமீபத்துக்கு தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை விசுவாசம்? இது மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி சொல்லலாம். கரங்களை தட்டி. இந்த கூடுகையில இந்த ஜப கூட்டம் எதற்காக என்று சொன்னா, மகன் குமரேசனுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தரும். அந்த பட்டணத்துல மெர்சியும் குமரேசனும் ஊழியம் செய்யணும். அந்த இடத்துல பிள்ளைங்க நல்லா ஒரு வீடை கட்டணும். குமரேசனும் மெர்சி மாத்திரம் இல்லை, சுகன்யாவும் பிரபு நல்லா அருமையான ஒரு வீடை கட்டணும். அந்த இடத்துல குழந்தைங்க நல்லா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அந்த பட்டணத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? போய் ஒரு கிராம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் நிறைவேறப்படும். அல்லேலூயா. அவர் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என் வாயை திறந்து பேசும்படியாக என் வாயை கர்த்தர் திறக்கிறார். என்னுடைய சொந்த அறிவிலையோ, என் சொந்த புத்தியிலோ, என் சொந்த ஞானத்திலே பேசுற கர்த்தர் நமக்கு ரகசியங்களை, மறைவுகளோட மகத்துவங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை விசுவாசம்? கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த கூடுகை நிமித்தம் உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எழுப்புதல். இந்த கூடுகை நிமித்தம் இங்கே காணப்படுகிற எல்லா மரணத்தின் கட்டுகளும், இருளின் கட்டுகளும், அக்கிரமத்தின் கட்டுகளும், பாவத்தின் கட்டுகளும், சாபத்தின் கட்டுகளும் எல்லாவற்றையும் கூட அந்த கட்டுகளை அவிழ்க்கபடியாக என் தேவனாகிய கர்த்தர் இங்கே கடந்து வந்தார். கரங்களை தட்டி சொல்லலாம். கரங்களை தட்டி வேதம் சொல்லுகிறது, தெளிந்திலே சொல்லப்படுகிறது, திட்டவட்டமா சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கூட்டங்கள் வைக்கும் பொழுது எல்லா இருள்களும், எல்லா அசுத்தங்களும், எல்லா தீட்டுகளும், எல்லா விக்கிரங்களும், எல்லா பாகாளுகளும், எல்லா மரித்த கிரிகளும் கர்த்தர் முற்றிலுமா என்ன செய்யறாரு? அதை அதம் பண்ணுகிறார். எத்தனை விசுவாசம்? அதை அகற்றி போடுகிறார். அல்லேலூயா. இயேசுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா
ஒரு ரட்சிப்பு தான், ஒரு சமாதானம் தான், ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. எவ்வளோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய தியாகம் பண்ணி கடன் பலவிதமான அநேக இடத்துல கடன் வாங்கி அநேக நெருக்கத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவேளை ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் வேலை செய்து கூட சரியா என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. காரணம் என்ன? தன் பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய பேர பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய தூர பட்டத்தில் இருக்கிற மக்களை குறித்து என்ன செய்யறாங்க? வயிற்று கட்டி வாயை கட்டி எப்படி ஆகிலும் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கு. அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இந்த கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தெளிந்திலே சொல்லப்படுகிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 365 நாட்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. யாரு நமக்கு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிறார். அது பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசம்? தாவீது சொன்னா, நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு துருகம், நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு துருகம், எனக்கு ஆண்டவரே பலனும், எனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. இன்றைக்கு தூர பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைக்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசித்து நம் ஜெபத்தை முடிப்போமாக.